நகரத்துக்கும் கிராமத்திற்கும் உள்ள தூர இடைவெளி, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள பொருளாதார இடைவெளி, மக்களுக்கும் நகர மக்களுக்கும் இருந்த நாகரிக இடைவெளி, நகர வாழ்க்கை என்றால் சொர்க்கமாக நினைத்த காலம், தாரையை பார்க்காத ஜல்லியை பேர்ந்த குண்டும் குழியுமான குறுகிய சாலைகள், கட்டை மாட்டு வண்டியே செல்லும் சாலை அகலத்திற்கு பேருந்து சென்றால் இருபுறமும் தட்டும் சீமக்கருவிலை மரங்கள், நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு வரும் கிராமம். இந்த கிராமத்தில் தெரியும் 4 பெரிய வீடுகள், மற்ற அனைத்துமே முட்டை மச்சி வீடுகள். ஊருக்கும் நுழையும் பொழுதே நம்மளை வரவேற்கும் கமலை மாடு இறைக்கும் சத்தம். கிராமத்தின் நுழைவிலும் தெரியும் ஒரு ஆலமரம், அதில் உள்ள சாவடி மேடை. அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் வயதான மனிதர்கள், மேடையில் காணப்படும் ஆடுபுலி ஆட்ட கோடுகள், தாழ்வான ஓலை குடிசை கடைக்குள் எதையோ குனிந்து வாங்கி கொண்டிருக்கும் மக்கள், கலப்பு கடைகள், அதில் குத்த வைத்து அமைந்திருக்கும் வெள்ளந்தி மனிதர்கள், நொங்கு வண்டியையோ டயரையோ ஓட்டி கொண்டு செல்லும் ஆடையே அணியாத கருப்பு குழந்தைகள், ஆண்களை பார்த்தாலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நடந்து செல்லும் தாவணி பெண்கள், கால் டவுசர் வாலிபர்கள், தலைக்கு நன்றாக எண்ணெய் தேய்த்து படிய வாரிய தலையுடன் வெள்ளை வேஷ்டி இளைஞர்கள், ஒரு சில வசதியான வீட்டுகளின் மாடிகளில் தெரியும் ஆண்டனாக்கள், நிகழ்வுகளில் புகைப்படங்களுக்கு தலையை தூக்கி தூக்கி காண்பிக்கும் வெள்ளந்தி மனிதர்கள், அடுப்பில் சமையல் செய்வதால் வெளியாகும் புகை வெளியேறும் குடிசை வீடுகள், இந்த பாத்திரத்தை விளக்கி விளக்கி கைகள் துரி ஏறிய பெண்களின் உள்ளங்கைகள், பெரிய கற்காவிலும் அறிவார்ந்த பெரியவர்கள், அந்த பெரியவர்களின் சொல் கேட்கும் சிறியவர்கள், ஓட்டுச்சாப்பை இறக்கிய பள்ளிகள், அந்த பள்ளியில் புறம்புடன் தெரியும் வெள்ளை வேஷ்டி ஆசிரியர்கள், அவர்களுக்கு கையை கட்டி கூனி குறி பணிவுடன் இருக்கும் மாணவர்கள், தெருவிலும் நடுவிலும் ஓடும் சாக்கடைகள், ஆடு மாடுகளே இல்லை என்று இல்லாத வீடுகள், பின்புறம் கிழிந்த ஓட்டை டவுசரையும் முன்புறம் பட்டனுக்கு பதிலாக ஊக்கு மாற்றிய சட்டையும் போட்ட வறுமையின வானவன், புறங்களில் மாலையில் நடக்கும் திருமணங்கள், நகரத்திலிருந்து வருபவனை சற்று பயத்துடன் மரியாதையுடன் நடத்தும் அற்ற வாழ்க்கை, மது அருந்தாத வாழ்க்கை. குறை 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படித்தான் வாழ்ந்தோம். மகிழ்ச்சியாக, கள்ளங்கபடம் இல்லாமல், பொய் சொல்லாமல், மது அருந்தாமல், சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தோம். இனி அது கிடைக்குமா?